ஹலோ ஹலோ காஷ், நீங்கள் என்ன பார்க்க போனால் க்ரைம் பிளேன் 1 2 3 ட்ராகன் பால் ஜி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் லோன் உல்ஃபில் ஃபிஸ்ட்டு போட்டு இன்னொருத்த பிரிண்டாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் அவன் நாம் கண்ணு எடுக்கல, எதில் இருக்கிற ஒன்றா கண்ணு எடுத்தான் பாருங்க. இப்போ அசால்ட்டாக சாவான் பாருங்க. அசால்ட்டாக கொண்டு பாருங்க. அவனால முடிஞ்சிச்சு போடு செஞ்சு போயிட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது இவனை சாவடிக்கிறது. பார்த்தீங்களா இந்த மாதிரி ஈஸியாக முடிக்கணும்னா நான் சொல்கிற ஃபிஸ்ட்டு பவர் ஹூக்காங்க அப்புறம் எல்லாம் வச்சுக்கோங்க. லைஃப் ஏறுற பவர்லாம் வச்சுக்கோங்க. சரி இருங்க வெயிட் பண்ணுவோம், இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் போவோம். முடிவு போகுது அமைஞ்சிச்சு. இப்போ இவனை ஈஸியாக கொண்டுடலாம். ஓகே கொத்து எஸ்கே போகிறாங்க, ஓடி போகிறாங்க தூரமாக. இன்னும் பக்கத்தில் வரமாட்டிருக்கான். சி வண்டு சொல்லுங்க வரமாட்டிருக்கான், தூரமாக ஒழிக்கிறான். குத்து எஸ்கே போகிறான். இங்கே ஒரு குளோ போட்டுருவோம் சொல்லு. பார்த்தீங்களா குளோ போட்டுன்னு சொல்கிறேன். வந்துட்டு ஓடிக்கிறேன்னா வேலைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சை ஃபிஸ்ட்டு போட்டு கொள்ளுன்னு நினைப்பல. வா 30 வரும் பாருங்க. 30 வருமோ 34 வரும் உங்களுக்கு. 34 போடு. இந்த இடத்துல அவனை கொண்டுடலாம். கொஞ்சம் ஈஸி தான். இருங்க போடு கொண்டாச்சு. பார்த்தீங்களா 42 வந்து 291 வந்து இந்த மாதிரி அமௌண்ட் போட்டு தாளிச்சு விடுங்க. அப்போனா எனிமி டென்ஷன் ஆவான். அதனால் இப்போ என்ன போகிறோம்னா அவன் ஏடபிள்யூ பிளேயராக இருப்பான், நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம ஏடபிள்யூ எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ புல்லெட் மட்டும் வருதுன்னு பாருங்கள். இந்த வீடியோவை யார் போட சொன்னான்னா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆர் பிரவீன் தான் போட சொன்னால். லோன் உல்ஃபில் போய் ஃபிஸ்ட்டு போட்டு ஹூக்கன் கேரக்டர் வச்சு வின் ஆகிடான்னு அவன் சொன்னதுக்காக இதோட நான் 50 மேட்ச் போனேன். இந்த 50 மேட்ச்சில் தோட்டேன். இதெல்லாம் 51 மேட்ச்சு. அவன் ஸ்னேப்பர் பிளேயரான்னு தெரியல. இத்தனை மேட்ச்சில் வந்து அவன் சொன்னதுக்காகவும் உங்களுக்காகவே தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா ஒரே குத்து 291 மேலே போன மேட்ச்சுக்கு முந்தின மேட்சும் போல் இந்த மேட்சும் போல் 291 மேலே போக மாட்டிருக்குன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2023 500 591 505 இந்த மாதிரிலாம் போவோம். ஏன்னா பவர் கொஞ்சம் குறைச்சாங்க. ஏன்னா அவன் லெவல் 1 ஹெல்மெட் போட்டிருக்கான். ஏடபிள்யூ பிளேயர் போச்சுங்க, மாட்டிக்கிட்டோம். ஊக்கங்க போட்டு இப்போ எப்படி சொல்கிறான்னு பார்க்குறேன். இன்னும் கொண்டுட்டான். அவனும் நம்மள மாதிரி சிம்பிள் வச்சுருக்கான் பாருங்கள். அவனும் நம்மள மாதிரி முன்னாடி சிம்பிள் வச்சுருக்கான். கன் யூஸ் பண்ணக்கூடாதுனால நான் எந்த கன்னும் யூஸ் பண்ணல. நான் ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஓடுன்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிறானுங்க 2 பேர். ஒன்று எங்கள் அண்ணன், ஒன்று எங்கள் அக்கா. 2 பேரும் பக்கத்தில் தான்ங்கிறாங்க. எங்கள் அக்கா அண்ணன்ட்ட சேலஞ்சு கேட்டேன், இங்கே எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், அவனுங்க சொன்னானுங்க. அந்த 50 டர்னில் ஒரு மேட்ச்சில் 4 ஒன் டாப் அடித்தேன். அந்த 4 ஒன் டாப்பில் 5ஆவது ஒன் டாப் அடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் அதில் செத்து போயிட்டேன் மொத்தமாக. அதனால தான் நான் விட்டுட்டேன். 4 ஒன் டாப் அடித்து 4 மேட்ச்சு வின் ஆகலான்னு நினச்சேன். 3 ஒன் டாப்பில் அடித்தேன். ஃபஸ்ட்டு மேட்ச் 2 இல்லை 1 டிப் கொடுத்தேன். 3 மேட்ச் அடித்தேன். ஏன் இவ்வளோ நீட்டமாக வீடியோ பண்ணு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஏன்னா இது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபிஸ்ட்டு போடும்போது அவனுங்களும் ஒன்றானுங்க. இந்த மேட்ச்சில் நான் எஸ்என்ஜி புல்லட்லாம் கீழே போட்டேன். எஸ்என்ஜி கண்ணையும் கீழே போட்டேன். 5 தடவை மெடிக்கெட் வேறு கீழே போட்டேன். அவன் போடுவேன். இந்த மேட்ச் பாருங்க, அவனை போய் கொள்கிறேன். பார்த்தீங்களா கொண்டுட்டேன். சொன்ன மாதிரியே நான் கொன்றுவேன், கொல்ல மாட்டேன். இந்த மேட்ச்சு செத்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரில. செத்தாலும் சாவ வாய்ப்பு இருக்குது. வாங்க பார்ப்போம். எஸ்எம்ஜி புல்லட்லாம் திரும்பவும் கீழே போட்டாச்சு. வாங்க ஒன்ட்டா பிடிக்கிற மாதிரி சும்மா இருக்கும். அவன் தாவி கீழே குடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். கீழே குடிச்சு ஓடி வரான். ரஷ் பண்ணுறான். இதை போய் ஐயோ இது போட்டான். போச்சு ஃப்ளாஷ் போட்டான். நாமளும் போடுவோம். ஃப்ளாஷ் போட மாதிரி செத்து போயிட்டேன். போச்சு. நான் சொன்ன மாதிரி என் வாய் வச்சனால செத்து போயிட்டேன்னா இல்லைன்னு தெரில. சரி வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி கன்ஃபார்மாக என்ன வரும், இல்லைன்னா நம்ம பேர் மாற்றிக்கலாம். இந்த மேட்ச் கன்ஃபார்மாக என்ன வரும், இல்லைன்னா அடுத்த மேட்ச் வின் ஆகலாம். அவன் 3 ரவுண்டு வின் ஆவானா 4 ரவுண்டு வின் ஆவான்னு தெரில. இந்த மொத்த மேட்ச்லேயும் அவன் வின் ஆகிட்டானா என் பேரையே மாற்றிக்கிறேன் பாருங்க. மொத்த மேட்ச்சில் அவன் நான் வின்னாகவே விட மாட்டேன். அவன் மொத்த மேட்ச்லேயும் எனக்கு ஒன்று வின் ஆகிட்டானா நான் பேரையே மாற்றிக்கிறேன் பாருங்கள். மேட்ச் கீழே குச்சிட்டான். அவன் ஒன்டா பிளேயரான்னு நினைக்கிறேன், தெரில. இருங்க பார்ப்போம். ஒன்டா பிளேயர் நான் சொல்லுங்கள். போச்சு ஒன்டா பிளேயர் நினச்ச மாதிரி
ஐயோ நிறைய பேர் ஒன்டா பிளேயர் ஏடபிள்யூ பிளேயராக இருக்கிறாங்க. அதில் இவனு ஒருத்தன் ஒன்டா போடிப்பான் ஏடபிள்யூ இருப்பான். செம்மையாக விளையாடுறான். இவன் நாம் தோக்கடிச்சே தீரணும். நெட்டில் அதனால மன்னிச்சிக்கோங்க. இப்போ கேஸ் நான் எங்கேயோ வந்துட்டேன். நான் பாருங்கள் நெட்டில் ஆகுனால எங்கேயோ வந்துட்டேன். ஹேக் ஆகிடுச்சு கேஸ். கேம் பக்கு சாரி மன்னிச்சிக்கோங்க. எங்கேயோ இருக்குது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இந்த மேட்ச் நான் போய் அடிச்சிருவேன் கன்ஃபார்மாக. பாருங்கள் இப்போ பாருங்கள். இவ்வளோ பச்சு கம்மிட்டாச்சு. இந்த வாட்டையில் ஒரு குளோல் அவனால் வர முடியாது. அந்தான வரான். ஐயோ அந்தான மட்டும் தாங்கினா அவனை அப்பவே கொண்டுருக்கலாங்க ஈஸியாக. வச்சுக்கோ செத்துப்போ பார்த்தீங்களா. சொன்ன மாதிரி போயாச்சுன்னு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண.